Hi all, welcome back to our channel. இது தமிழ் ஃப்ளூயன்சர். இப்போதான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட பேர் தமிழ். சோ இன்னைக்கு நான் வந்து உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 10 செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல இருக்க சில டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து சிலது ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம், சிலது ஃபாலோ பண்ணாம இருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். ஒவ்வொரு டிப்ஸும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். சோ என்னடா செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி வந்து லெக்சர் எடுக்கிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க என்னதான் வந்துட்டு ஹெட் டு டோ வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு க்ரூம் ஆகியிருந்தா கூட உங்க மனசுல வந்துட்டு நீங்க வந்து கான்பிடண்டா இல்ல, ஃபீல் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அது அந்த அளவுக்கு வந்து மத்தவங்க முன்னாடி வந்து பிரசன்டபிளா உங்களை காட்ட முடியாது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும், நீங்க வந்து கான்பிடண்டா இருங்க. நீங்க எல்லாருமே வந்து கியூட் தான், எல்லாமே வந்து அழகுதான். ஐ மீன் வந்துட்டு நல்ல ஃபேஸ் ஸ்கின் இருக்கவங்க தான் வந்துட்டு கியூட் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. சோ நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸிமம் பிரவுன் தான். அதுல நம்ம எப்படி வந்து நம்மள க்ரூம்டா வச்சுக்கிறது, நம்ம கான்பிடண்டா இருந்தா மட்டும் தான் வந்துட்டு அந்த செல்ஃப் க்ரூம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா வந்து கிடைக்கும். சோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்றது கூட வந்துட்டு செல்ஃப் க்ரூம்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். சோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே. சோ செல்ஃப் க்ரூம் அப்படின்னாவே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பார்லர் போய் தான் வந்துட்டு நம்ம க்ரூம்டா வந்து காட்டணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. செல்ஃப் க்ரூம்னாவே வந்துட்டு எல்லாருமே அப்படி நினைச்சுக்குவாங்க. சோ பார்லர் போகணும், எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வச்சிருக்கணும், நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கணும், பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோ உங்ககிட்ட இருக்கிற வந்து ப்ராடக்ட்ஸை வச்சு, உங்ககிட்ட இருக்கிற நீட்டான ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க வந்து பிரசன்டபிளா உங்களை காட்டிக்க முடியும். சோ செல்ஃப் க்ரூம்டா இருக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் பத்தி நான் பேசுறேன். பட் ஆனா ஐப்ரோஸ் வந்துட்டு நானே வந்துட்டு ரொம்ப வருஷம் நான் எடுக்கவே இல்லை. ஐ மீன் வந்துட்டு எப்படி சொல்றது, நான் வந்து காலேஜ் போன டைம் கூட வந்து ஐப்ரோஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு திக்கான ஐப்ரோஸும் கிடையாது. ஸோ மேரேஜ் டைம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு நான் ட்ரிம் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஸோ ட்ரிம் இந்த சென்ஸ் வந்துட்டு த்ரெட்டிங், அது வந்து எனக்கு வந்து சுத்தமா செட் ஆகல. பார்லர் போய் இருக்கும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். த்ரெட்டிங் பண்ணி முடிச்சதுமே என்ன ஆகும்னா எனக்கு இங்க ஃபுல்லுமே வந்து அப்படியே வந்துட்டு வீங்கிடும். பேட்ச் பேட்சா அங்கங்க இருக்கும்போது எனக்கு ரொம்பவுமே எரியும். ஸோ ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து எனக்கு இது சுத்தமா செட் ஆகாது. ஸோ பார்லர் போய் எடுக்கிறது தான் வந்து ஒரே வழி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க போய் அழகா ஷேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஷியல் ரேசர் வந்து இதுக்குன்னு இருக்கும். ஐ மீன் ஐப்ரோ ட்ரிம் பண்றதுக்குனே வந்து ரேசர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நியர்லி வந்து ஒரு 200 rupees தான் வரும். அதாவது அந்த 200 rupeesலயே வந்துட்டு 3 ரேசஸ் இருக்கும், ஃபேஷியல் ரேசஸ் வந்து இருக்கும். அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஐப்ரோ ட்ரிம் பண்றதுக்குன்னு தனியா ரேசஸ் இருக்கு, அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்க ஆல்ரெடி வந்து ஷேப்பா இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டா வந்து அங்கங்க வந்துட்டு ஹேர் வந்து வளர்ந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங் டைம்லயே வந்துட்டு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க பார்லர் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஐப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு டிஃபைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா வந்துட்டு உண்மைதான். ஸோ வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு நீட்டா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு திக்கா இருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையே கிடையாது. பட் தின்னா இருக்கிறவங்க மேபி வந்து நீங்க ஐப்ரோ பென்சில்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு ட்ரெஸ். ஸோ ஹவு டு ட்ரெஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு செல்ஃப் க்ரூம்டா தெரியணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஐ மீன் வந்து டிஷர்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து குர்தா, குர்த்தி, சல்வாஸ், சாரீஸ், எந்த ட்ரெஸ்ஸா வேணா இருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் நீட்டா அயன் பண்ணி போடுங்க. முக்கியமா வந்துட்டு உங்களோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணி போடுங்க. ஹவு டு ட்ரெஸ்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நீங்க போடுறீங்க, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல அப்படின்னா தயவு செய்து அந்த ட்ரெஸ் இனிமேல் போடவே போடாதீங்க. சோ நீங்க என்னதான் வந்துட்டு நீங்க வந்து செல்ஃப் க்ரூம்டா இருந்தா கூட உங்களுக்கு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட்ல தோணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரெசன்டபிளா காட்டவே காட்டாது, அந்த நாள் கூட உங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வந்துட்டு இதை உங்களுக்கு முடிஞ்ச யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை, கம்ஃபர்டபுளா இல்லாத ட்ரெஸ்ஸை வந்துட்டு வியர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பாயிண்ட் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் கேர். லிப் கேர்ல வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த த்ரெட்டிங் பண்ணும்போதே வந்து சில பேர் வந்து அப்பர் லிப்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்பர் லிப்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டட் ஹேர் இருக்கும். ஸோ வந்து சில பேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்க பார்லர் போய் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து அதுக்கு வந்து ஃபேஷியல் ரேசஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு நான் பக்கத்துல இமேஜ் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபேஷியல்
ஃபேஷியல் ரேசர்ஸ் மூலியமா வந்துட்டு நீங்க அப்பர் லிப்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு மெத் இருக்கு, நம்ம ஷேவ் பண்றது மூலியமா வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்ன வரைக்கும் வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஃபேஷியல் ரேசரே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜாலைன் இருக்குல்ல, இந்த ஜாலைன் பக்கத்துல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பேச்சஸ் மாதிரி வருதோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து இச்சிங் ஆகுது, இல்ல வந்து ஏதாவது ரெட்னஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு முதல்ல உங்களோட ஸ்கின் அண்ட் உங்களோட பாடி, உங்களோட ஹெல்த் தான் வந்து முக்கியம். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். கமிங் பேக் டு த பாயிண்ட் வந்துட்டு, உங்களுக்கு அப்பர் லிப்ஸ் வந்து இருக்கிற ஹேர் வந்துட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அதை வந்து நீங்க வந்து ஷேவ் ஆர் ட்ரிம் ரேசர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க லிப் வந்துட்டு லிப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சாப்பியா இருக்கும். ஸோ வந்து பிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்காதனாலதான். முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கும் போதே வந்துட்டு உங்க லிப் வந்து நேச்சுரலாவே வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ண மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து லிப் வந்து பிக்மெண்டேஷனோட இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பிளஸ் லெமன் ஜூஸ் வந்துட்டு வச்சு நீங்க வந்து லைட்டா வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். ரொம்ப மைல்டா ஸ்க்ரப் பண்ணுங்க, காயமாயிடும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா. ஸோ அது பண்றது மூலியமா வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து உங்க லிப்ஸ் வந்துட்டு பிக்மெண்டேஷன் போய் பிங்க் ஷேடை வந்துட்டு மாறும். ஸோ அது போக வந்துட்டு நீங்க வந்து லிப் பாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் வந்து நீங்க வந்து வெளியே போறீங்க, ஃபங்க்ஷன் போறீங்க, அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டார்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு போட்டு பழக்கம் இல்லை, எனக்கு அது பதில் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நிறைய லிப் கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்துட்டு நியூட் ஷேட் வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து எல்லா டைமும் வந்து இந்த நியூட் ஷேட் தான் வந்துட்டு செட் ஆகும். அவசரமா கிளம்புறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த லிப் கலர் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டைமும் வந்து செட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர். நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு ட்ரை பண்ணாம தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்பவுமே வந்து க்ரோத் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மட்டுமே வந்து நீங்க வந்து இந்த சைடு அப்புறம் வந்து இந்த சைடு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து இந்த கண்ணுக்கு கீழே அந்த மாதிரிலாம் வந்து ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஹெட் அந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஒன்ஸ் நீங்க ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க, யூஸ் பண்ணீங்கன்னா வந்து இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின் வந்துட்டு கண்டிப்பா ஒரு க்ளோ இருக்கும், ஒரு ஷைன் வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து முன்ன சொன்ன மாதிரி வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேர் தான். நீங்க என்னதான் வந்துட்டு சூப்பரா வந்து ரெடியாகி வந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்க ஹேர் வந்துட்டு சரியில்லை, வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சரியில்லையோ, இல்ல வந்து ஹேர் வந்து அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்தியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து லூஸ் ஆகலாம். ஸோ முக்கியமா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆச்சும் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுவும் வந்துட்டு நல்ல பிராண்டடான ஷாம்பூஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. தயவுசெய்து அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என் பர்சனலா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஹேர். பட் ஆனா வந்துட்டு நாளாக வந்து கண்டிப்பா ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு இதை ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து நேச்சுரலாவே வந்து இல்ல நான் வந்து சீகக்காய் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்க அதை கண்டிப்பா தயவு செய்து பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து மைல்ட் ஷாம்பூஸ் ஏதாவது கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு எனக்கு அப்படிதான்ப்பா கிடைக்குதுன்னா மைல்ட் ஷாம்பூஸ் கூட நீங்க எடுத்து டைல்யூட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் டைல்யூட் பண்றதுன்னா என்னன்னு. உங்களுக்கு தேவைப்படுற ஷாம்பூஸ் பிளஸ் வந்து அதுக்கு வந்துட்டு ட்ரிபிள் அமௌண்ட் வந்துட்டு நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஷாம்பூ வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்றது மூலியமா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் எஃபெக்ட் வந்து உங்க தலையில இறங்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே கூட நீங்க நேச்சுரலா வந்துட்டு இந்த வெந்தயமை வந்து நைட்டே ஊற வச்சோ இல்ல வந்து ஒரு 4 hours 5 hours வந்து நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு அதை வந்து அரைச்சிட்டு அது கூட ஆலிவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து தலைக்கு வந்துட்டு தலை குளிச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டு அப்பவே உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து நேச்சுரலாவே வந்துட்டு ஹெல்தியா இருக்கும் உங்க ஹேர். ஸோ அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு கடையில கிடைக்கிற கண்டிஷனர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
3 month ஒன்ஸாவது வந்து நீங்க வந்து ஹேர் கட் எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்துட்டு நீங்க ஸ்டெப் கட் பண்ணுங்க அண்ட் வந்து லேயர் கட் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ வந்து நீங்க யூ கட் ஆனாலும் சரி, ஸ்ட்ரெயிட் கட் ஆனாலும் சரி, கீழே வந்து எஜஸ் வந்து ட்ரிம் பண்ணி விடுங்க. அது நீங்க லாங் ஹேர் வளர்த்தாலும் சரி, ஷார்ட் ஹேர் வளர்த்தாலும் சரி. ஏன்னா வந்து இது ரொம்பவுமே உங்க ஹேரை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும் இந்த ஒரு டிப். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹேர் ஸ்டைல்ஸை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. பாக்குறவங்களுக்கும் டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் வந்து உங்க மேல கொடுக்கும். அது போக உங்களுக்குமே வந்துட்டு எந்த ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஒரே பக்கம் நீர் எடுத்து சீவிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பக்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாகும். மாத்தி மாத்தி நீர் எடுத்து செய்யறது மூலியமா வந்துட்டு ஒரே இடத்துல ஹேர் ஃபால் ஆகிறத வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நெயில் கேர். என்ன நெயில் கேர்னு சொல்லிட்டு உங்க கையிலேயே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்துட்டு நெயில் கேர்ல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்னு ஷேப் பண்ணுங்க இல்ல சாப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது என்னோட ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வளர்க்க பிடிக்குன்னா வந்து அது ப்ராப்பரா வந்துட்டு வளர்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு நெயில் கலர்ஸ் வந்து என்ன நெயில் கலர்ஸ் பிடிக்குமோ நீங்க வந்து அதை வந்து போட்டுக்கலாம். ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு நீங்க வந்து அந்த நெயில் கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. நெயில் கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகும்போது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு பர்சனலா வந்து நெயில் கலர் வந்து கையில பண்றது வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்காது. அது இல்லாம என்னோட நெயில் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெயில்ஸ் இருக்க கண்டிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரமே உடஞ்சிரும். அப்படி இல்லை என்னோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, பட்டையா இருக்கிறதுனால வந்து எனக்கு நெயில்ஸ் வந்து அந்த அளவுக்கு வளர்த்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து நெயில்ஸ் வந்து பர்சனலா வளர்க்க மாட்டேன். பட் ஆனா வந்து காலில் வந்துட்டு நான் நெயில் பாலிஷ் வந்து கண்டிப்பா வந்து போடுவேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர். நீங்க அந்த செல்ஃப் க்ரூம் அதெல்லாம் வந்து பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல வந்துட்டு பிம்பிள்ஸோ உங்க ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து அன்ஹெல்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியுமே வந்துட்டு 3 times ஆச்சும் வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நான் சொல்றது ரொம்ப மினிமம். நீங்க அடிக்கடி வந்துட்டு கோல்ட் வாட்டர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து க்ளோ கொடுக்கும் அண்ட் வந்து மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுமே உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா ட்ரை ஆகுமா, அந்த டைம்ல நீங்க வந்து இது எல்லாருமே சொல்றதுதான். நான் சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு செலவாகும். ஐ மீன் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. இதை மட்டும் தான் நான் உங்களை வந்து வாங்க சொல்லி சொல்ல போறேன். ஸோ உங்க ஃபேஸ்க்கு வந்துட்டு எந்த மாய்ஸ்சரைசர் வந்து செட் ஆகுமோ முடிஞ்சா நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு கூட வந்து யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம், சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம். ஸோ நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி இருக்கவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸ்கின்னுக்கு நான் வேற எந்த ஒரு கிரீமும் வந்து போடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல போறது கிடையாது. நான் எந்த ப்ரமோஷனும் நான் வந்து பண்றதும் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 3 to 4 times வந்துட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே சில சேஞ்சஸ் வந்து உங்க ஃபேஸ்ல தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 9 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரூம்ல வந்து ஐஸ் தான். ஸோ ஐஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். டக்குன்னு உங்க ஃபேஸை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐப்ரோஸ் நான் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு கீழே இருக்குது ஐஸ் தான். ஸோ அதை வந்து நீங்க வந்து கியூட்டா வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேல வந்து ஐலைனர் யூஸ் பண்ணலாம், கீழே வந்து காஜல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மஸ்காரா அது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லல. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காஜல் போட பிடிக்காது, ஐ மீன் கண்மை போட பிடிக்காது, இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி இருக்கு, கண்ணில் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து நீங்க ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ வந்து ஐலைனர் வந்துட்டு ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்க கண்ணு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான். நீ என்ன பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 10 வந்துட்டு ஏதோ லெக்சர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவுட்லுக் வந்து என்னதான் நீட்டா வச்சுக்கிட்டாலுமே கூட வந்து இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து வெளியே வந்து அது இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ வந்துட்டு ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. எல்லாருமே வந்து அதுக்காக வந்து இந்த சாலட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். நீங்க நார்மலாவே வந்துட்டு சாப்பாடு சாப்பிடும்போது வந்து காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. நிறைய குடிங்கிறது தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பான ஒரு மீனிங்ல வந்து நிறைய குடிச்சிடாதீங்க. ஐ மீன் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து குடிங்க. சில பேர் வந்து 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சாகணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க வெயிட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்க குடிங்க. உங்களுக்கு தாகமா இருக்கும் போது தண்ணி ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்க ஸ்கின்னும் நல்லா இருக்கும், உங்க ஹேரும் நல்லா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம்
நேரமா தூங்க ட்ரை பண்ணுங்க அண்ட் நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டியான ஸ்லீப் வந்து ரொம்ப அவசியம். நீங்க அதுக்காக வந்து நான் வந்து 10-12 மணி நேரம் நான் தூங்குவேன், ஆனா வந்து நைட்டு 12 மணிக்கு தூங்குவேன், 1 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அண்டர் ஐ வந்து உங்களுக்கு ஒரு அண்டர் ஐ வந்து டார்க் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா தூங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்க செல்ஃப் க்ரூம்டா வந்து நீங்களே வச்சுக்கலாம். இதுக்காக வந்து திருப்பியும் நான் சொல்றேன், நீங்க பார்லர் போகணும், செலவு பண்ணணும், எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் வாங்கணும், ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செல்ஃப் க்ரூம் வந்து இதோட முடியல, இனி நிறைய இருக்கு. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.